friends, இது நம்ம சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோட கிளாஸ் தான். நம்ம ஆல்ரெடி லீனியர் அல்ஜிப்ரா ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னென்ன டாபிக்ஸ் வந்து டிஎன்இபி அண்ட் டிஆர்பிக்கு இம்பார்ட்டன்ட்டோ ஸோ அது வந்து லீனியர் அல்ஜிப்ரா வந்து நம்ம சேனல்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க அது ஃபர்ஸ்ட் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீக்கெண்ட்ல வந்து மேக்ஸ் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது போல தான் இது வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிஆர்பி பாலிடெக்னிக் படிக்கிறீங்க அப்படின்னாலும் டிஎன்இபிக்கும் நம்மளுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கேட்கறாங்க, கேட்க்கும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கேட்கறாங்க. நாம ஃபர்ஸ்ட் வந்து லெக்சர் வீடியோல வந்து பேசிக்கா வந்து ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்ற சம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல சால்வ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் டிஸ்கஷனும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸ்ல வந்து வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் பாருங்க, அது போல கொஸ்டின் டிஸ்கஷனும் பாருங்க. ஸோ அதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கேட் அண்ட் டிஆர்பி அண்ட் டிஎன்இபி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம மேக்ஸோட ஸ்டடி பிளான். ஸோ கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து விர்ச்சுவலா கால்குலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலா கிடையாது. ஸோ அதை பத்தி தான் நாம வந்து இந்த ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்க்க போறோம். நாம வந்து இந்த வீடியோல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மீனு, மோடு, மீடியன் ஸோ அப்படின்றது தான் பேசிக். ஸோ ஈஸியான டாபிக் நான் சூஸ் பண்ணலான்றதுக்காக உங்களுக்கு மீன், மீடியன் அண்ட் மோட் ஸோ அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதோட டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அதுல இருக்க டேர்ம்ஸ், ஏன்னா பிகாஸ் வந்து கேட்லலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்காம ஏதாவது கண்டிஷன் கொடுத்தே நாங்க உங்களுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. மேக்ஸ்லயே கூட நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் வரும். ஸோ அதே போல நம்ம டிஆர்பிக்கும் அந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம டெஃபினேஷனும் பார்க்க போறோம், கண்டிஷன்ஸும் பார்க்க போறோம், ஃபார்முலாஸ் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு பேசிக்கான சம் சால்வ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்னா, அது நம்மளுக்கு தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானே நம்ம நீங்க ஒரு மேட்ச் நடக்கிறதுனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுவோம். ஸோ எக்கனாமிக்கலே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஒரு கலெக்ஷன், ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை நீங்க அனலைஸ் பண்றீங்கனால அதை தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் இந்த நோட்ஸ் வந்து நான் எங்க ரெஃபர் பண்ணேன் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேடிசி அண்ட் ஏசி அகாடமியோட இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நோட்ஸ் தான் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி ஸோ நம்மளுக்கு எப்படி புரியும்ன்றதுனால நான் உங்களுக்கு ஷார்ட்டா வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நிறைய பேர் கேட்பீங்க கமெண்ட்ல, அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இது வந்து என்னன்னா மேடிசி நோட்ஸ் தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாலே டேட்டா நம்ம தெரிஞ்சிட்டு ஸோ அதுல க்ளோஸ்ட் அண்ட் அன்குரூப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே போல க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் டேட்டா அப்படின்னு இருக்கும். நம்ம க்ளோஸ்ட் குரூப் அண்ட் அன்குரூப் குரூப்னா என்ன அப்படின்னு ஸோ நம்ம நேம்லயே தெரியும். ஸோ என்ன அப்படின்னா இன்டர்வல்ஸ் இருக்கும். கண்டிப்பா ஒரு குரூப்னால இன்டர்வல்ஸ் இருக்கும், லிமிட்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த குரூப்ல சொல்லுவாங்க. So பாருங்க, it is a data is in the form of class intervals, then the data is known as closed group or distributing the frequency and the corresponding class intervals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, ஒரு குரூப்னா அங்க வந்து டேட்டா இருக்கும், அப்சர்வேஷன்ஸ் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் பத்தி சொல்லுதுன்னா அது வந்து குரூப். ஸோ குரூப்டு டேட்டா. அதே வந்து வெறும் வந்து அப்சர்வேஷன்ஸ் பத்தி மட்டும் நம்மளுக்கு சொல்லுதுன்னா அன்குரூப். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல கேட்பாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்குரூப் தான் பாருங்க. டேட்டா கண்டெய்ன்ஸ் ஒன்லி அப்சர்வேஷன் வித்வுட் எனி கிளாஸ் இன்டர்வல்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்காது. வெறும் வந்து அப்சர்வேஷனும் நம்மளோட டேட்டாஸ் மட்டும் இருக்கிறது வந்து அன்குரூப். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. So closed data na it is a class intervals or in the continuous form without any discontinuity, then data is known as closed group. So ஒருமே டிஸ்கண்டினியூ இல்லாம ஒரு ரெகுலரா ஒரு கண்டினியூட்டியோட வந்துட்டு அது வந்து லாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆகுதுன்னா அது வந்து க்ளோஸ்ட் டேட்டா. கிளாஸ் இன்டர்வல்ஸ்னா என்னன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க ஒரு மென்ஷனா அந்த வேல்யூ குறிப்பிட்டு சொல்லாம ஒரு இன்டர்வல் கொடுத்துருவாங்க 10 to 15, 15 to 30. ஸோ அதுதான் வந்து நம்ம கிளாஸ் இன்டர்வல்ஸ். அதுல ஐடியல் இன்டர்வல்ஸ் அப்படிலாம் நம்ம எடுத்துப்போம். அது வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளுக்கு வந்து மீனு, மீடியனு, மோடு தான் இம்பார்ட்டன்ட். நாம வந்து லோயர் கிளாஸ்ல நம்ம படிக்கும் போதே தெரியும் மீன்னா என்ன. ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அதுல எத்தனை நம்பர் இருக்கிறத ஆட் பண்ணிக்கிட்டு அது எத்தனை நம்பர். ஸோ இப்போ வந்து 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எத்தனைன்றத என்ன நம்ம எடுத்துப்போம். ஸோ சம்மை வந்து நம்ம எடுத்துட்டு டிவைட் பண்ணிட்டு வரதுதான் மீன். ஸோ நம்ம பேசிக்கா சொல்லணும்னா மீன்றது ஆவரேஜ் தான். ஸோ அதுவே நம்ம இப்போ க்ளோஸ்டு குரூப் ஸோ இல்லைன்னா வந்து அன்க்ளோஸ்டு குரூப் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து ஃபார்முலாஸ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க ஜஸ்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்கும் போது நம்ம ரஃபாவே மீன் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஈஸியா தான் கேட்பாங்க. பட் அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அதுவும் கொடுக்குறேன்.
சோ இதுதான் அந்த ஃபார்முலாஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்குரூப்டு டேட்டால வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி வராது. வெறும் வந்து அந்த மிட் பாயிண்ட் அந்த கிளாஸ் இன்டர்வல்ஸ் தான் வரும். சோ அதுதான் இங்க பாருங்க. n நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சோ அந்த டேபிள்ல எத்தனை அப்சர்வேஷன் குடுக்குறாங்களோ அதுதான் வந்து நம்மளுக்கு n. அதே xன்றது ஒரு x வேல்யூ குடுக்கும்போது அதுல மிட் பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துப்போம். சோ லோயர் லிமிட்டும் அந்த அப்பர் லிமிட்டும் எடுத்துக்கிட்டு அதை டிவைட் பண்ணிட்டு வரோம்ல, அந்த மீன் தான் வந்து இங்க நம்மளுக்கு x. சோ இந்த மீன் பாயிண்ட் தான் நம்மளுக்கு இங்க x எடுத்துப்போம். சோ இதுதான் அந்த ஃபார்முலா. சோ இது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எப்படி மீன்லாம் ஷார்ட்டா சால்வ் பண்ணலாம் நான் சொல்றேன். அதே போல குரூப் டேட்டானா அதுல ஃப்ரீக்வன்சிஸ் ஒரு காலம் வரும் நம்மளுக்கு. சோ இங்க வந்து நம்மளுக்கு x அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் அப்புறம் ஃப்ரீக்வன்சி காலம் வரும். சோ அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்துப்போம். அதான் f. சோ அதே போல இங்க கேபிட்டல் N கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்மால் n கிடையாது. இது என்னன்னா சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. சோ இங்க நம்ம ஃப்ரீக்வன்சியை தான் மெயினா ஹைலைட் பண்ணுவோம். சோ xன்றது அதே தான். சோ சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா அந்த ஃப்ரீக்வன்சிஸோட சம்ம எடுத்துட்டு நம்ம இங்க போடுவோம். சோ இதான் இந்த ரெண்டு குரூப். ஜஸ்ட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மீன்னா என்ன? ஜஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட மீன். சோ மீடியன்னா ஒண்ணுமே இல்ல. இங்க கொடுத்திருக்காங்க. நான் ஜஸ்ட் ஓரலா சொல்றேன். ஓரலா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சோ அதுல வந்து இப்போ வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ஹாட். சோ ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குன்னா அதுல இருக்க நம்ம 3 சென்டர்ல இருக்க நம்பரை வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்னா மீடியனா எடுத்துக்கலாம். சோ அதே வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ஈவனா இருந்ததுன்னா ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அது எப்படின்னா ஒரு மெம்பர்ஸ் வந்து இருக்குன்னா அது வந்து கலைஞ்சிருக்கும். சோ அது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிட்டு அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அது இன்க்ரீசிங் ஆர்டர்ல இப்போ 1ல இருந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எழுதிக்கிட்டு அதுல என்ன மிடில் இருக்கோ அது மீனா எடுத்துப்போம். ஆர்டா இருந்தா அது ஈவனா இருந்தா அந்த நடுவுல இருக்க ரெண்டு நம்பருக்கும் ஆவரேஜ் வச்சு எடுத்துப்போம். சோ அதான் மீன். ரஃபா வந்து மீன் கண்டுபிடிக்கணும் அப்படிதான் நம்ம கண்டுபிடிப்போம். சோ இதுவே நாம வந்து இங்க வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. தட் மீன் நாங்க ஃப்ரீக்வன்சி கொடுத்திருந்தாங்கன்னா சோ கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்சர்வேஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ நாம அதை யூஸ் பண்ணி தான் அதை சால்வ் பண்ணோம். அந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா வந்து கேட்பாங்களான்னு தெரியாது. நம்மளுக்கு மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். இது வந்து சோ கொடுத்திருக்காங்க. சோ இந்த எல்றது என்ன அப்படின்னா லோயர் லிமிட் ஃபார் ஐடியல் கிளாஸ். சோ ஐடியல் கிளாஸ்னா என்னன்னா நம்ம மீடியனா எடுத்துப்போம்ல, சென்டரா ஒரு கிளாஸ் எடுத்துப்போம்ல. சோ அதுதான் வந்து ஐடியல் கிளாஸ். சோ எஃப்ன்றது நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சிஸ், என்னன்றது நம்மளோட அப்சர்வேஷன் தான். சோ அது டிவைட் பை 2 சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இருக்குல்ல. சோ அதுதான். சோ சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் நம்மளோட கேபிட்டல் N. சோ இது வந்து மீன். சோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா வந்து அவ்வளவா கொஸ்டின்ஸ் கேட்டதில்ல. ஜஸ்ட் எதுக்கோ நம்ம தெரிஞ்சுக்கலான்றது. ஆனா மீடியன் அப்படின்னா ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு சீரியஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுல எப்படி மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மோட். சோ மோட்னா என்னன்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஷார்ட்டா. சோ இப்போ வந்து ஒரு சீரியஸ் இருக்கு. நான் உங்களுக்கு எடுத்துப்பேன். ரிப்பீட்டட் ஆயிருக்க சீரியஸ்ல நம்ம ரிப்பீட்டட் ஆன ஒரு அப்சர்வேஷனா எடுத்துப்போம். சோ ஒரு சீரியஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன ரிப்பீட்டட் அப்படின்னு பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். சோ 2 தான் வந்து நிறைய டைம் வந்திருக்கு. அதே போல 3 வந்திருக்கு. சோ அதனால சோ இதோட இந்த சீரியஸோட மோட் வந்து என்னன்னா நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிருக்க நம்பர்ஸ் என்ன 2 1 3. சோ அதுதான் நம்ம மோடுன்னு எடுத்துப்போம். சோ இந்த மூணுக்கும் ரிலேஷன் இருக்கு. சோ இந்த ரிலேஷனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சில டைம் கேட்லயே வந்து மீனு மோடு கொடுத்துருவாங்க. நீங்க வந்து மீடியன் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்ப என்ன மத்த எந்த வேல்யூஸும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ இப்போ TRBக்கும் சரி TNEBக்கும் சரி ப்ராபபிலிட்டில ஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் கொஸ்டின் எடுப்பாங்க. நான் இந்த வீடியோல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ இந்த ஃபார்முலா மட்டுமாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு சம் கேட்க நிறையவே சான்ஸ் இருக்கு. So mode is equal to 3 into median minus 2 into mean. So இதுதான் நம்மளோட ஃபார்முலா. So இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So ஓகேவா? So நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சோ இது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ எப்படின்னா ஸ்கிரீவ்ட் அப்படின்னா ஒரு கிராஃப் மாதிரி நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுத்திருப்பாங்க. சோ பாசிட்டிவ்லி ஸ்கிரீவ்ட் அப்படின்னா சோ அது வந்து நம்மளுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல வந்து நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் கிடைச்சிருக்கும், அந்த கிராஃப் கிடைச்சிருக்கும். சோ அப்போ அந்த கண்டிஷன்ல வந்து சப்போஸ் வந்து நான் கண்டிஷன்ஸும் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னல கேட்ல. சோ அதனால இந்த கண்டிஷன் கொடுத்திருக்கேன். சோ பாசிட்டிவ்லி ஸ்கிரீவ்ட் அப்படின்னா சோ மீன் அதிகமா இருக்கும், அப்புறம் மீடியன் இருக்கும், அதுக்கப்புறம் மோட் இருக்கும், அந்த ஆர்டர். சோ அதே சிமெட்ரிக்கல்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ ஜஸ்ட் இது வந்து பிராக்டிகலா நம்மளுக்கு கிடைக்க போறது இல்ல. ஜஸ்ட் இது வந்து ஒரு கண்டிஷனா வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த கண்டிஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த 3 கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கேன். சோ அதே வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னா நம்மளுக்கு மோடு அதிகமா இருக்கும், மீடியன் அதிகமா இருக்கும். சரி மீடியன் அதுக்கப்புறம் மீன். சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆர்டர். சோ இந்த மூணுத்தையும் சோ இந்த கண்டிஷனும் நீங்க எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வேண்டாம், இந்த ஃபார்முலா மட்டும் கூட நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், இம்பார்ட்டன்ட்டும்.
ஸோ ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ரேஞ்ச்னாலே நம்மளுக்கு டைரக்டா தெரியும். ஒரு மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, அதான் ரேஞ்ச். நம்ம கிளாஸ் இன்டர்வல் சொன்னோம்ல, ஸோ அதே போலதான் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச்னு ஒரு டேர்ம் நம்மளுக்கு வரும் அப்படின்றனால ரேஞ்ச் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தட் மீன் ஹையஸ்ட் வேல்யூல இருந்து மினிமம் வேல்யூவா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல தான் மீன் கண்டுபிடிச்சு மீன் எடுப்போம். ஸோ அதான் வந்து ரேஞ்ச். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோல கொஞ்சம் பெரிய வீடியோவா தான் போகும். 10 மினிட்ஸ் மேல 15 மினிட்ஸ் மேல போகும். ஸோ வந்து இதுல வந்து நம்ம ப்ராபபிலிட்டியில ஒரு டாபிக் நான் உங்களுக்கு முடிக்கணுன்றதுக்காக தான் பெரிய வீடியோவா போகுது. ஸோ அது இல்லாம நான் எப்படி இந்த வீடியோ எடுத்திருக்கேன்னா, என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதுதான். ஸோ உங்களுக்கு பேசிக்கான கான்செப்ட் புரியணும். அது கூட நம்மளுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது சம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து சால்வ் பண்ண தெரியணும். ஸோ அது மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப உள்ள போய் கான்செப்டா போய் நான் வந்து டீப்பா டிக் பண்ணல. ஸோ ஓகேவா, நம்ம ப்ராபபிலிட்டி இந்த அளவுக்கு நம்ம எக்ஸாமுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். பிகாஸ் நம்ம எக்ஸாமுக்கு நிறைய டைம் கிடையாது, கொஞ்சம் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் மேத்ஸ்ல நிறைய டாபிக் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட், இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லணுன்றத மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸா நான் வச்சிருக்கேன். ஆனா மற்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். நிறைய கான்செப்ட் மிஸ் பண்ணிருந்தாலும் ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்றனால நான் விட்டுருப்பேன். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வந்து ஆப்டிடியூட்ல கூட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் வேரியன்ஸும் வந்து ரிலேட்டடான ஒரு கான்செப்ட். ஸோ நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வேரியன்ஸ்க்கு நீங்க ரூட் கண்டுபிடிச்சீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அதே தான். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வேரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ராபபிலிட்டியில வேரியன்ஸோட ஃபார்முலா. பட் நீங்க இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு கிடையாது. நம்மளுக்கு அது ஷார்ட்டா இருக்கு. நம்மளுக்கு டைரக்டா வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அப்சர்வேஷன்லாம் வச்சு நம்ம ஈஸியா கூட சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்றது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். கேபிட்டல் என்ன தான் நம்மளுக்கு அது சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சியா மாறும். ஸோ எக்ஸ், இது வந்து எக்ஸ்ன்றது நம்மளோட மீன் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலா. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸோட ஃபார்முலா. ஓகே, இது வந்து வேரியன்ஸோட ஃபார்முலா. ஸோ அப்போ வேரியன்ஸ்னா என்ன அப்படின்னா, வேரியன்ஸ் இஸ் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் ஃப்ரம் மீன். ஸோ மீன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் தான் வந்து நம்மளுக்கு வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் ஆர் டிவியேஷன் வித்தின் த டேட்டா இஸ் நோன் அஸ் வேரியன்ஸ். ஐ மீன் அதுக்கான ஒரு டெஃபினிஷன் தான் இது. ஸோ அதுதான் வந்து நம்ம வேரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு தேவை இந்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் வேரியன்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன். சில டைம் வந்து கொஸ்டின் ரொம்ப ஈஸியா கேட்பாங்க. அது நம்மளுக்கு குழம்புற மாதிரி இருக்கும். டைரக்டா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ரிலேஷனே தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ 1 மார்க் இல்லை 2 மார்க் நம்மளுக்கு வேஸ்டா போயிடும். இல்லை நம்மளுக்கு வேரியன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ 25 வேரியன்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஷார்ட்டா கேட்பாங்க. அப்புறம் நிறைய வேல்யூஸ் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ டைரக்டா நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. கொஞ்சம் 2 மார்க் நீங்க போகும்போது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமானது கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஈஸியா இருக்கட்டும் சரி, கஷ்டமா கேட்டாலும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அதை சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேரியன்ஸ்க்கும் சரி சின்ன நோட்ஸ் மாதிரி தான். ஸோ லெஸர் வேரியன்ஸ் இஸ் மோர் கன்சிஸ்டன்ஸ் ஆர் மோர் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேரியன்ஸ் வில் நெவர் பி நெகட்டிவா இருக்காது. வேரியன்ஸ்ல கான்ஸ்டன்டா இருந்தா ஸோ அது வந்து ஜீரோவா இருக்குமா. ஸோ வேரியன்ஸோட வேரியபிளுக்கு நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஸோ அது வந்து பாசிட்டிவா இருக்குமா. ஸோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே வந்து குரூப் டேட்டாவா இருந்தா நம்மளோட வேரியன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் டேட்டானா அதில் ஃப்ரீக்வன்சி வரும். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா நம்ம ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ குரூப் டேட்டா வந்து அதோட ஃபார்முலா வந்து இதுதான். பாருங்க, ஃப்ரீக்வன்சி இருக்கு, இங்க சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் என்ன இருக்கு, மற்றபடி மற்ற வேரியன்ஸோட ஃபார்முலால அதுதான். ஸோ அங்க என்ன கேட்கறாங்க, உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படி 2 காலமா இருந்தா நீங்க போன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து சிங்கிள் இப்படி இருந்தா நம்ம டைரக்டா கண்டுபிடிக்கிற வேரியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க தனியா ஃப்ரீக்வன்சிக்கும் இந்த சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மத்த ப்ரொசீஜர்ஸ்லாம் சேம் தான். பட் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. நம்ம படிக்கிறது என்ன, ஸோ அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ்னா அது எந்த அளவுக்கு ஷார்ட்டா கேட்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த டைம்குள்ள நம்ம சால்வ் பண்ணணும். ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு கான்செப்ட்ல அது ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால இந்த ஃபார்முலாவும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ அது என்ன வேரியன்ஸ். ஸோ சிவி அப்படின்னு அதை ரெஃபரன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்னன்னா இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்புறம் மீன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்டூ 100. ஸோ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஜஸ்ட் சப்போஸ் வந்து இப்படியும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொஸ்டினை கொடுத்துட்டு மீன் கொடுத்துட்டு நீங்க வந்து சிவி கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன நீங்க குழம்ப கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஃபார்ம்ல நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டாபிக்னா அதை எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்திருக்கேன்.
ஸோ இது வந்து ரஃபா நம்ம இத்தனை 1 2 3 4 5 ஸோ இந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோல. ஸோ ரஃபா இது வந்து நானே எடுத்துக்கிட்டது ஒரு சம்மு. ஸோ நானே ரேண்டமா நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு சீரியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மீன் மோடு மீடியன் எஸ்டி அண்ட் வேரியன்ஸ் சிவி கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் மீன். ஸோ மீன்றதை நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த சீரியஸ்னால நம்மளுக்கு வேற ஃப்ரீக்வன்சியும் இல்லை, அப்சர்வேஷனும் இல்லை. ஸோ டைரக்டா நீங்க வந்து மீன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், சரி ஆட் பண்ணீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நான் அவசரமா இது உங்களுக்கு நோட்ஸ் சம் ஒன்று அட்டாச் பண்ணுன்றதுக்காக இதை நானே போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லலாம். ஸோ அப்போ வந்து 24 வந்திருக்கு. ஸோ 24/8 வந்து எனக்கு 3. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா மீன் வந்து 3. ஸோ வந்து மீன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ மீன் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து மோட் கேட்டிருக்காங்க. ஸோ மோட்னா என்ன, அந்த சீரியஸ்ல ரிப்பீட்டடா இருக்கு 2 3 4. ஸோ என்ன இதுவும் 2 டைம் வந்திருக்கு, இதுவும் 2 டைம் வந்திருக்கு, இதுவும் 2 டைம் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன வரும், ஸோ இதுதான் மோட் தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அதனால வந்து மோட் வந்து எனக்கு 3 மெம்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதே மீடியன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல சரி மீன் அசெண்டிங் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நீங்க எடுத்தீங்க ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. நான் ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இது 8. ஸோ 8 அப்படின்றனால சென்டர்ல இருக்க 2 எடுத்துக்கணும். ஸோ அப்போ 3 + 3/2. ஸோ அப்போ 3. ஸோ இதுதான் வந்து என்னோட மீடியன். ஸோ அதே வந்து இங்க 7 வேல்யூஸ் இருந்ததுன்னா என்ன சென்டர்ல இருக்கோ அதுதான் நம்மளுக்கு மீடியனா கிடைக்க போகுது. ஸோ என்னடா இவ்வளோ ஈஸியா இருக்க சம்க்கு நம்ம அவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னவோ நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். சில டைம் வந்து ஃபார்முலாஸே நம்மளுக்கு கேட்பாங்க கொஸ்டின்ல. ஸோ அதனால தான் அது கொடுத்துருக்கேன். பட் நம்மளுக்கு இந்த மாதிரி சீரியஸ் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. நான் சொன்னேன்ல, ஸோ இப்படிலாம் நம்மளுக்கு கொடுக்காம வெறும் மீடியன் வேல்யூ கொடுத்துருவாங்க, மோட் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நீங்க மீன் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய டைம் கேட்பாங்க. நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ்க்கு இந்த ஃபார்முலா தான். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இது எக்ஸ் தெரியும், மீன் தெரியும். இப்போ x1 எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ அந்த சம்மேஷன் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டேபிள் மாதிரி எடுத்துப்போம். ஸோ அப்போ என்னன்னா நம்மளோட வேல்யூஸ்லாம் என்ன, ஸோ 2 3 4. ஸோ அப்போ வந்து மீன் வேல்யூ என்ன நம்மளுக்கு 3யா. ஸோ அதனால வந்து நான் மைனஸ் பண்றேன். ஸோ மைனஸ் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்றேன். ஸோ ஸ்கொயர் பண்ணா எனக்கு இது வருது. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் வருது. ஸோ இதுதான் வந்து என்னோட சிக்மா வந்து எஸ்டி. ஸோ எஸ்டி வந்து நம்மளுக்கு √1.5. ஸோ நான் இதை வந்து ரூட்டாவே நான் வச்சிருக்கேன். பிகாஸ் நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆயிடும் இல்லையா. ஸோ அதனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ வேரியன்ஸ் அப்போ வந்து நீங்க இதுக்கு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 1.5. ஸோ இதுதான் வந்து நம்மளோட வேரியன்ஸ். நம்ம அது கூட நம்ம சிவி பார்த்துடலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் பார்த்துடலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்னன்னா நம்மளோட சிக்மா, தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்டூ 100. ஸோ மீன் வந்து நம்மளுக்கு 3. ஸோ நான் வந்து 8 அப்படின்னு போட்டேன். ஸோ வந்து எனக்கு தான் தெரியுது. ஸோ வந்து மீன் வந்து 3. ஸோ மீன் 3 வச்சு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்கா கேட்பாங்க. நம்ம பேசிக்கா வந்து இப்போ ப்ராபபிலிட்டியில மீன், மோடு, மீடியன் அதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு நம்ம வந்து தரவா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து நான் கேட் கொஸ்டின்ஸும் டிஆர்பி கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம பேசிக் வந்து ஓரளவு கிளியர் ஆயிட்டோம்னா நெக்ஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டின்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா கான்செப்ட் வந்துச்சுன்னா நம்ம அது கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் இருந்தா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்களும் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா ஒரு நல்ல கொஸ்டின்ஸா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.